யார் நான் அல்லாஹ்விடத்திலே? என் ரப்பிடத்திலே நான் யார்? அவனுடைய அப்தாக அங்கீகரிக்கப்பட்டேனா? அவனுடைய அடிமையாக அங்கீகரிக்கப்பட்டேனா? நன்றி உள்ளவனாக என் ரப்பிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டேனா? அல்லாஹ்விடத்திலே அவன் அப்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த உலகம் அனைத்தும் அவனை ஏற்றுக்கொள்ளும். அவனை அல்லாஹ்வுடைய அப்தாக அல்லாஹ் நேசித்தால் உலகமெல்லாம் அவனை நேசிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பொருத்தத்தோடு வாழ்வது, அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவது மகிழ்ச்சிக்குரிய முதல் அடையாளம். அல்லாஹ் அவனை பொருந்திவிட்டால் அதற்கு பிறகு என்ன வேண்டும் மூமின்களே? என்ன வேண்டும் அந்த மூமினுடைய வாழ்க்கையில்? லா இலாஹ இல்லல்லாஹ். இரண்டாவது, அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை அருட்கொடையும் பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் அந்த அருட்கொடையை கொடுக்கவில்லை என்றாலும் பொருந்திக் கொள்வான். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ் அவர்களுக்கு அருட்கொடையை திறந்து கொடுத்தால் என் ரப்பு என்னை கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான் என்று சொல்கிறான் மனிதன். வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அருட்கொடை எடுத்து அவனை சோதித்தால், போன மாதம் 50,000 திர்ஹம் சம்பளம் வாங்கியிருப்பாரு, அவனுக்கு அந்த வேலையை விட்டு எடுத்து 5,000 திர்ஹத்துக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா, ஃபயகூலு ரப்பி அஹானன். என் ரப்பு என்னை கைவிட்டு விட்டான் என்று சொல்கிறான். என் ரப்பு என்னை கைவிட்டு விட்டான். தஈஸ அப்துத் தீனாரி வத்திர்ஹம். திர்ஹமின் அடிமை, தீனாரின் அடிமை, அவன் நாசமாகட்டும். ஏன்? இன் உஅதிய ரதிய. கொடுத்தால் திருப்தி அடைகிறான். வ இல்லம் யுஅத ஃபலம் யர்த. கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வை பொருந்தாமல் இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முஃமின் எப்படி வாழ்வான்? என்ன கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் கொடுத்தது, அவன் கொடுத்ததை அவன் தான் நீக்க முடியும், அவன் நீக்கியதை அவன் தான் கொடுக்க முடியும். என்ன நம்பிக்கை பாருங்கள். லா மரீத இல்லா ஷஃபைத. நோயை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும்? அல்லாஹ். கடனை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும்? அல்லாஹ். கஷ்டத்தை கொடுத்தால் யார் தீர்க்க முடியும்? அல்லாஹ். கொடுக்கக்கூடிய சக்தியும் எடுக்கக்கூடிய சக்தியும், எடுத்ததை மீண்டும் கொடுக்கக்கூடிய சக்தியும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நம்பிக்கை கொண்டவன் எந்த சோதனையில் அகப்பட்டாலும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வான். அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வான். இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், ஹிய அஸ்ஸஆதா, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வது. அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவுலியாக்கள், லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அல்லதீன ஆமனு, யார் அவர்கள்? மூமின்கள், ஈமான் கொண்டவர்கள். வகானு யத்தகூன், அல்லாஹ்வை அஞ்சிய நிலையிலேயே வாழ்பவர்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. இந்த அல்லாஹ்வின் நேசர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நற்செய்தி இருக்கிறது. கவலைப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், சோதனை வந்தால் சிரமப்படுகிறேன், துவள்கிறேன், அழுகிறேன், வழி தெரியாமல் ஓடுகிறேன். அப்படி என்றால் நான் அல்லாஹ்வுடைய இறைநேசர் இல்லையா? இறைநேசர்கள் கவலைப்பட மாட்டார்கள், பயம் கொள்ள மாட்டார்கள். கவலைப்படுகிறேன், எல்லை மீறி கவலை செல்கிறது, எல்லை மீறி துவண்டு விடுகிறேன். இறைநேசர் இல்லையா? ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இல்லை. மூமின்களுடைய உலகத்தில் ஒரு காலம் உலகத்திற்கான கவலை இருக்காது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்துணை நாட்கள் உணவில்லாமல் இருந்திருக்கிறார்கள். உணவிற்காக கவலைப்பட்டேன் என்று ஒரு வார்த்தை உலக வாழ்க்கையில் அவர்களிடத்தில் வந்திருக்கிறதா? மனைவி செல்வத்தை கேட்டு வந்தார்கள், மனைவிக்கு கொடுப்பதற்கு செல்வம் இல்லையே என்ற கவலை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுக்கு வந்ததா? உலகத்தில் எது எடுக்கப்பட்டாலும் எது கொடுக்கப்பட்டாலும் சரி, அவர் நிம்மதியைத்தான் உணர்வார் இந்த உலக வாழ்க்கையில். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து தான் சொன்னார்கள், அந்த மூமினின் செயல் ஆச்சரியப்படுத்துகிறது. இன்ன அம்ரஹு குல்லுஹு கைர்
وَلَيْسَ ذَاكَ لِأَحَدٍ إِلَّا لِلْمُؤْمِنِ إِنْ أَصَابَتْهُ السَّرَّاءُ شَكَرَ. ஏதாவது அருள்கொடை கிடைத்தால் நன்றி செலுத்துகிறான் முஃமின். ஃபகான கைரல்லஹ், அவனுக்கு அது நல்லதாக அமைந்து விடுகிறது. வஇன் அஸாபத்துஹு தர்ரா, சோதனை வந்தால் சபர், பொறுமையை கையாளுகிறான். ஃபகான கைரல்லஹ், அவனுக்கு அது நன்மையாக அமைந்து விடுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களை கேளுங்கள், இந்த உலகத்திலே நீங்கள் எதை வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை நீங்கள் பெறலாம். யா அல்லாஹ், உலகத்திலே எதை வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை நீங்கள் பெறலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்தை கொண்டு மறுமைக்காக செலவிட்டு மறுமையுடைய கூலிகளை, மறுமையின் வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்துடைய பார்ட்டை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதன் காரணமாக உலகத்தை மறந்து விடாதீர்கள். உலகத்தில் வேண்டுமா எடுத்துக்கொள்ளுங்கள், அதை கொண்டு மறுமைக்கு நீங்கள் விளையிடுங்கள். எதை இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? ஒரு ஆண் ஒன்றை ஆசைப்படுகிறான், இன்னொரு ஆண் இன்னொன்றை ஆசைப்படுகிறாள், ஒரு பெண் ஒன்றை ஆசைப்படுகிறாள், இன்னொரு பெண் இன்னொரு விஷயத்தை ஆசைப்படுகிறாள், ஒரு முஸ்லிம் ஒன்றை ஆசைப்படுகிறான், ஒரு காஃபிர் ஒன்றை ஆசைப்படுகிறான். முஸ்லிமும் உலகத்தை ஆசைப்படுகிறான், காஃபிரும் உலகத்தை ஆசைப்படுகிறான். சில முஸ்லிம்கள் உலகத்தையும் உலகத்தை மட்டுமே ஆசை கொள்கிறார்கள். சில முஸ்லிம்கள் உலகத்தையும், சில முஃமின்கள் உலகத்தையும் மறுமையையும் ஆசை கொள்கிறார்கள். எப்படி கிடைக்கும்? அஸ்ஸுஹுத். என்ன என்ன அஸ்ஸுஹுத்? என்ன அஸ்ஸுஹுத்? இது இருந்தால் எல்லாம் கிடைத்து விடுமா? இது இருந்தால் கவலை இருக்காதா? ஆம், இருக்காதா? இது இருந்தால் கவலை கிடையாது. ஜுஹுத் என்றால் என்ன? மறுமையின் ஆசைக்கு முன்னால் உலக ஆசை இருக்காது. மறுமையுடைய தேடலுக்கு முன்னால் உலகத்துடைய ஆசை எதுவும் இருக்காது. அவன் கையிலே 1 மில்லியன் இருந்தாலும் அதே நிலையில் தான் அவன் இருப்பான். அந்த 1 மில்லியன் ஜீரோவாக மாறினாலும் அதே நிலையில் தான் அவன் இருப்பான். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகம் எப்படி தெரியுமா முஃமின்களே? நீங்கள் அந்த உலகத்தை துரத்தி சென்றால் உலகம் உங்களை விட்டு விரண்டு ஓடும். அந்த உலகத்தை நீங்கள் விட்டுவிட்டால் அந்த உலகம் உங்களை துரத்தி கொண்டு வரும். டாம் அண்ட் செர்ரி தெரியுமா? டாம் அண்ட் செர்ரி. இந்த உலகத்தை நீங்கள் துரத்தி சென்றால் நீங்கள் டாம் செர்ரியை துரத்தி ஓடுகிறீர்கள். இந்த உலகத்தை நீங்கள் விட்டுவிட்டால் நீங்கள் செர்ரி டாம் உங்களை துரத்தி வரும். அதுதான் இந்த உலகம். அதை அறிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள், அதை அறிந்தவர்கள் வெற்றி அடைவார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சிறந்த கலீஃபாவாக மாறுவதற்கு முன்னால் ரஜா என்ற ஒரு தோழரை அனுப்பி ஆடை வாங்கி வர சொன்னார்கள். சந்தையில் 500 திர்ஹமுக்கு ஆடை வாங்கி வந்தார். கேட்டார்கள், யா ரஜா, இந்த ஆடை விலை குறைந்ததாக இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கலீஃபாவாக மாறுவதற்கு முன்னால் ஆடை வாங்கி வந்தவுடன் 500 திர்ஹமுக்கு அந்த ஆடை விலை குறைவாக இருக்கிறது என்று சொன்னார்கள். கலீஃபாவாக மாறியதற்கு பிறகு அதே ரஜாவை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆடை வாங்கி அனுப்பி வர சொன்னார்கள். 5 திர்ஹமுக்கு ஆடை வாங்கி வந்தார். வஜய்யித் லௌலா அன்னஹு காலிய ஸமன், இந்த ஆடை நன்றதாகத்தான் இருக்கிறது, ஆனால் இதனுடைய விலை மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். ராஜாவிற்கு ஆச்சரியம். கலீஃபாவாக மாறுவதற்கு முன்னால் 500 திர்ஹமுக்கு ஆடை வாங்கி வந்தேன். என்ன சொன்னார்? ஆடை விலை குறைவாக இருக்கிறது என்று சொன்னார். கலீஃபாவாக மாறியதற்கு பிறகு 5 திர்ஹமுக்கு ஆடை வாங்கி வந்தேன், விலை அதிகமாக இருக்கிறது என்று கூறி அழுது விட்டார். என்ன சோதனை இது? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், யா ராஜா, எனக்கு ஒரு உள்ளம் இருக்கிறது. அந்த உள்ளம் எது கிடைத்தாலும் அதை விட மேலாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. எது கிடைத்தாலும் அதை விட மேலாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அது எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு ஒரு கலீஃபாவாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதுவும் எனக்கு கிடைத்தது. இப்படியே உலகத்திலே எதை நான் ஆசைப்பட்டேனோ அதை விட மேலாக எனக்கு
கிடைத்துக் கொண்டே இருந்தது, மேலாக ஆசையும் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் யா ரஜா, இப்போது தாகத் நஃப்ஸி இலல் ஜன்னah ஃபஅர்ஜு அன் நகூன மின் அஹ்லிஹா, இப்போது என் உள்ளம் சொர்க்கத்தை அடைய ஆசைப்படுகிறது, அதில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் பார்த்து கேட்கப்பட்டது, ஹஸனுல் பஸ்ரி அவர்களே, இப்படி நீங்கள் துறவரமாக ஜுஹுதுடைய வாழ்க்கையை வாழ்கிறீர்களே, எப்படி? உங்களுடைய வாழ்க்கையுடைய மர்மம் என்ன? 4 அழகிய வரிகளை ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். மூமினுடைய உலகத்தில் இந்த 4 வரிகள் அடங்கி இருக்கும். சொன்னார்கள், அலிம்து அன்ன ரிஸ்கி லா யஹுதுஹு கைரி ஃபதுமஅன்ன கல்பி, என்னுடைய ரிஸ்கை என்னை தவிர யாரும் எடுத்து விட முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், அதனால் பாதுகாப்போடு இருக்கிறேன். எனக்கு கிடைப்பதை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, அல்லாஹ் எனக்கு நியமித்ததை நான் தான் எடுத்துக்கொள்வேன் என்பதை அறிந்திருக்கிறேன், பாதுகாப்போடு இருக்கிறேன். வஅலிம்து அன்ன அமலி லா யகூமு பிஹி கைரி ஃபஷ்தகல்து பிஹி வஹ்தி, என்னுடைய செயலை என்னை தவிர வேறு யாரும் என்னுடைய வேலையை செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால் தனிமையாக இருந்து அந்த வேலையை செய்கிறேன். என் வேலையை நான் தான் செய்ய முடியும் என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால் என்னுடைய வேலையை நானே செய்து தனிமையில் இருக்கிறேன். 3வது, என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன், அவனுடைய பார்வைக்கு முன்னால் அவனுக்கு பாவம் செய்வதற்கு வெட்கப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ், என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன், அவனுடைய பார்வைக்கு முன்னால் பாவம் செய்வதை நான் வெட்கப்படுகிறேன். 4வது, மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன், அதனை அடைவதற்கு முன்னால் என் ரப்பை சந்திப்பதற்கு தேவையான அமல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதை நோக்கி செல்கிறேன். 4 என் ரிஸ்கை என்னை தவிர யாரும் அடைந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன், பாதுகாப்போடு இருக்கிறேன். என் வேலையை என்னை தவிர யாரும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால் தனிமையில் செய்கிறேன். 3வது, என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன், அதனால் அவனுடைய பார்வைக்கு முன்னால் பாவம் செய்வதை பயப்படுகிறேன். மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன், அதன் காரணமாக என் ரப்பை சந்திப்பதற்குரிய அமல்களை சேர்த்து கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் ஈமானு ஸஆதா, ஈமான் மகிழ்ச்சி. ஒரு மூமினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை. இந்த மகிழ்ச்சியை உலகத்திலே மூமினை தவிர வேறு யாரும் அடைந்து கொள்ள முடியாது. கவலை, கஷ்டம், சிரமம் என்று அவனை நோக்கி எல்லா சோதனைகளும் பாயும். பள்ளிக்கு சென்று முதல் சஃபிலே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கெட்டுவான். அந்த வார்த்தை, அந்த கவலையில் அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்கும். அந்த ஈமானுடைய சுகத்தை இந்த உலகத்திலே எத்துணை கோடி கொடுத்தாலும் ஆக முடியாது.